வணக்கம் நேயர்களே, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ரிஷப ராசி. ஸோ ரிஷப ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் 1 அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 9 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், நிறைய பிரயாணங்கள், வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். தந்தையோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாகணும். ஸோ கொஞ்சம் அப்பா கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ரிஷபராசி 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன். ஸோ புதன் பார்த்திங்கன்னா 9 இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அற்புதமாக இருக்குது. வீட்டில் உள்ளவரிடம் கொஞ்சம் நிறைய வாக்குவாதம், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதும், அதே மாதிரி ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுடைய 3ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றுங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப அற்புதமாக இருக்குது. டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள் இந்த வாட்டி கொஞ்சம் அலைச்சல்கள், சின்ன சின்ன அலைச்சல்கள் கண்டிப்பாக ஏற்படலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 4ஆம் அதிபதியான சூரியன் 10 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள். ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன மாற்றங்களுக்காக போராடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா 4, 6 என்பது ஏதாச்சும் லோன் போட்டு வீடு வாங்கலாமா கட்டலாமாங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்திடும். அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதியான புதன். ஸோ 5ஆம் அதிபதியான புதன் 2, 5ஆம் அதிபதி புதன் உங்களுக்கு 9 இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பிரயாணங்கள்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதியான குரு. ஸோ 8ஆம் அதிபதி குரு உங்களுக்கு 2 இருக்கும்போது பார்த்து பேசணும். இடவடமாக பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தப்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். 6ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள், வெளியூர் பிரயாணங்கள்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 9ஆம் அதிபதி 9 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 11 இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கிற பெரிய லாபங்கள், பெரிய வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாமே அற்புதமாக இருக்குங்க. பிரயாணங்களாலும் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு 12ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு இப்போது 9 இருக்கும்போது நிறைய பிரயாணம், நிறைய அலைச்சல்கள் இருக்கும். வேலை விஷயங்களில் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயம், நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களுமே கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன். ரிஷப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி. சூரியன் உங்களுக்கு 4ஆம் அதிபதி. இப்போது 9 இருக்கும்போது தாய் தந்தையரை போய் பார்ப்பீங்க. சில நேரங்கள் தாய் தந்தையரால் சின்ன சின்ன மன உளைச்சல்களோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். பிரயாணங்கள், ஏதாவது அம்மா அப்பா ஏதாச்சும் ஆன்மீக பிரயாணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தி விடும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி. 7ஆம் அதிபதி 9 இருக்கும்போது திருமணம் சார்ந்த உறவுகள், செகண்ட் மேரேஜ் சம்மந்தமான விஷயங்கள், ஏதாவது ப்ரொப்போசல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுமே அற்புதமாக இருக்கும். சில நேரம் வெளிநாடு, வெளியூர், மாநில மாப்பிள்ளைகளை, மணப்பெண்களை பார்க்குறதுக்கான வாய்ப்புகளுமே நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு ராகு தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 இருக்கும்போது பிரம்மாண்டமான வேலை, பிரம்மாண்டமான தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நினைப்பீங்க. ஸோ எல்லாமே அற்புதமாக இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு குரு தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 2 இருக்கார். ஸோ என்றைக்குமே 8ஆம் அதிபதி 2 பார்த்து பேசணும், கொஞ்சம் ஏடாவடமாக பேசி அதனால் ஒரு மனஸ்தாபங்களோ ஒரு தர்க்கங்களோ வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரிஷப லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தி அந்தரங்கள். சனி பார்த்திங்கன்னா சிறப்பான பலன்கள், நல்ல லாபங்கள், தொழில் ரீதியான விஷயம், நல்ல வளர்ச்சி, வெளிநாடு, வெளி மாநிலங்களால் நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி 2, 5ஆம் அதிபதியான புதன் 9 இருந்து ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள், நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ரிஷப லக்னமாக இருந்து கேது தேசாபுத்தி. கேது 4 இருக்கும். வீடு, சொத்துக்கள் மூலியமாக ஏதோ லோன் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும். தாயாருடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கண்டிப்பாக ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ரிஷப லக்னமாக சுக்கிர தசாபுத்தி இருந்தாலும் சுக்கிரன் 6 இருந்து அவர் இப்போ 9 இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்களை ஏற்படுத்துறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, ஒரு அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துங்க, நல்ல ஒரு பிரார்த்தனையும் அமைதியாக பண்ணுங்கள். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் அந்த இறைவனை நம்பினீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இந்த வாடி பார்க்க போகிறது யார்
டென்ஷன் பார்ட்டி. ஸோ டென்ஷன் பார்ட்டின்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இது எனக்கு நடக்கல அது நடக்கலாம் ஒரு பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் லிஸ்ட்டே போட்டுக்கிட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணுற ஆட்கட்டில் யாருன்றதை தான் வந்து இந்த டிப் ஆஃப் த வீக்கில் பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் லக்னத்தில் இருந்து 6, 8 வந்து சந்திரன் இருக்குதோ அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஒரு டென்ஷன் பண்ணுற ஆட்களாகவும் மற்றவங்கக்கிட்ட வந்து அந்த குறை கண்டுபிடிக்கிற ஒரு தன்மை அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறவங்க வந்து நீங்கள் யாரை வேணால் எடுத்துக்கோங்க, அவங்க யார்கிட்டையுமே ஒரு லாங் ஸ்டாண்டிங்கான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காது. அதே மாதிரி இருந்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, நிறைய குறை சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர் பின்னாடி பேசுறது எல்லாமே இவங்க தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த குறைகளை வந்து பெருசாக எடுத்துப்பாங்க. எல்லார்ட்டையுமே குறை இருக்கும், எல்லாருமே வந்து 100% பர்ஃபெக்டாக இருப்பாங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்க மாட்டாங்க. பட் நம்ம எல்லாமே ரொம்ப பெருசாக வந்து அந்த டார்க் ஷேடான பகுதிகளை நம்ம பார்க்க மாட்டோங்கிறது தான் உண்மையான விஷயம். பட் இவங்க வந்து அதை தான் மெயினாக பேசுவாங்க. இவர் சரியில்லைங்க, அது சரியில்லைங்க, இது சரியில்லைங்க, வீடு சரியில்லைங்க. இப்போ ஒரு வீடு கட்டினா கூட அது வீட்டில் இருக்க அவ்வளோ பெரிய வீடு ரொம்ப அழகாக இருந்தாலும் ஒரு சின்ன குறை இருக்குங்க, இது அந்த குறையை வந்து ரொம்ப பெருசாக போகும். அப்போ வந்து அந்த வீட்டுடைய சந்தோஷங்கள் அவங்களுக்கு தெரியவே தெரியாது, அந்த குறை தான் பெருசாக தெரியும். ஸோ இந்த மாதிரி நபர்கள் எல்லாருக்குமே வந்து மனைவியாக அமையலாம், இல்லை பசங்களாக அமையலாம், அண்ணனாக அமையலாம், அப்பாவெல்லாம் அம்மாவாக அமையலாம். ஸோ இந்த மாதிரி அமைஞ்சாங்கன்னா இவங்க என்ன பண்ணலாம், வேறு வழியே கிடையாது. இவங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணியும் நம்ம ஜெயிக்கவே முடியாதுங்க. யாருக்கெல்லாம் லக்னத்துலேருந்து 6, 8 வந்து சந்திரன் இருக்கோ சொல்லக்கூடாதுன்னா கொஞ்சம் அவங்க வந்து மற்றவங்களை டார்ச்சர் பண்ணி அதில் அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குமா இல்லையான்னு நமக்கு தெரியல. பட் அப்படியே குதறி எடுத்துருவாங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கூட இருக்கவங்க வந்து அவங்க என்ன பேசினா கொஞ்சம் கண்டுக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா இதை போய் நீங்கள் அவங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் வச்சிங்கன்னா அதை வந்து இன்னொரு 200% அதிகம் பண்ணி உங்களை வந்து டார்ச்சர் பண்ணி விட்ருவாங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் யாரெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து லக்னத்தில் இது வந்து 6, 8 இருக்கோ அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் உஷாராக இருந்துக்கணும் தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ வந்து ஒரு என்ன உதாரணம் சொல்லணும்னா, ஒரு தவறான விஷயத்தில் வந்து நம்ம தலையை விட்டுக்கிட்டு ஐயோ அடிக்குதே குத்துதே குடையுதேங்கிறதை விட நம்ம வந்து அதை விட்டு விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் சில உறவுகளை நம்ம விலக முடியாது. ஓகேங்களா, ஒரு பிள்ளையாக பிறந்துட்டு அது வந்து நம்மளை போட்டு திட்டிக்கிட்டும் கத்திக்கிட்டு இருக்குன்னா கூட தூக்கி போட முடியாது. மனைவி வந்துடுறாங்க, ஸோ மனைவி கத்திகிட்டு இருக்காங்க திட்டிகிட்டு இருக்காங்கன்னா சில நேரங்களில் அதையும் ஒன்றும் பண்ண முடியாதுங்கும் போது நாம் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அமைதியாக போகிறது தான் புத்திசாலித்தனம். இது பரிகாரம் இருக்கா சார் அப்படின்னா, சப்போஸ் அவங்க ஜாதக ரீதியாக அதுக்கு முன்னாடி ஏதாவது பிளான் என்னட்டு இருந்ததுன்னா அதை ஆஃப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில இடங்களில். அது வந்து அந்த பர்டிகுலர் ஹஸ்பண்டோ ஒய்ஃப் வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் எஸ்கேப் ஆகலாம் வழியே, இல்லைன்னா ரொம்ப டஃப்பான ஒரு மூமெண்ட்டு தான். ஏன்னா வந்து அந்த 6, 8 வந்து கண்டிப்பாக உங்கள் ஒரு பெரிய டார்ச்சர் பார்ட்டிங்கிறதுல வந்து எந்த வித மாற்றம் கிடையாது. பெரிய டார்ச்சராக கொஞ்சம் நஞ்சம் இல்லை. கிட்டத்தட்ட அந்த வாரத்துக்கு 7 நாள் இருக்குன்னா அவங்க 2 நாள் சிரிப்பாங்க, 5 நாள் வச்சு செஞ்சுருவாங்கிறது தான் உண்மையான விஷயம். அது வந்து எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. இது வந்து டெஸ்டடு கேரண்டடு இப்படி வேணா வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த மாதிரி அமைப்புள்ளவர்களுடைய குடும்பத்தில் இருக்கும் நீங்களே இருந்தீங்கன்னா கூட அந்த டைமில் நம்ம செய்கிற தப்பாங்கிறது வந்து அவங்களா திருந்தினா தான், பட் ஆனால் அவங்களால இருக்க முடியாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதே நேரத்தில் வந்து அவங்கள அந்த தசாபுக்தி அந்தரங்களாக அந்த சந்திரன் தசாபுக்தி அந்தரங்கள் நடந்துச்சுன்னு வைங்களேன், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இது வந்து என்ன ப்ராப்ளம்னா அவங்களும் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க, மற்றவங்களையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்கன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ இறைவன் மேலே பாரத்தை போட்டுக்கிட்டு கம்முன்னு போகிறது தான் இல்லை புத்திசாலித்தனம், அதுதான் பரிகாரம் தான் சொல்லணும், வேறு வழி கிடையாது. இதுக்கான ரெமெடிலாம் கிடையாது. ஏன்னா வந்து அது என்ன இன்பில்ட்டு. ஸோ வெளியில் வரணும்னா நீங்கள் ஏதாச்சும் அவங்களுக்கு 5th பிளேஸ்மெண்ட் இப்போ வந்து 8 இருக்குன்னா 7 ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அந்த ஸ்டோனுக்கான போட்டிங்கன்னா எஸ்கேப் ஆகணும். அது உங்களுக்கு நெகட்டிவாக இல்லாமல் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா எஸ்கேப் ஆகலாம் வழியே, இல்லைனா எஸ்கேப்பே ஆக முடியாதுன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.